ஒரு சிலரை பார்த்து அவன் புத்தி கூர்மையுள்ளவன்டா என்று பிறர் பேசுவதை நாம் பார்த்திருப்போம். அவர்களைப் போன்றே புத்தி கூர்மையுள்ளவர்தான் தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் அவர்களும் என்பதை மறந்து விடாதீர்கள். தன் நிலை உணர்ந்து தன் திறமையை தெரிந்து தன்னை வளர்க்க தன் அப்பாவின் கையை பற்றி கொண்டு கலைத்துறை எனும் சினிமா துறையில் கால் பதித்தது மட்டுமல்லாமல் அதில் வெற்றியும் பெற்றவர் என்பதையும் மறந்து விடாதீர்கள். தனது ரசிகர்களின் துணையோடு மக்கள் நற்பணி மன்றத்தை துவங்கி இன்று அவற்றை அரசியல் கட்சியாக மாற்றி அதை மாபெரும் கட்சியோடு போட்டியிட தன்னை வளர்த்து கொண்ட விஜய் அவர்களுக்கு அரசியல் செய்ய தெரியாமலா போய்விடும்? யோசியுங்கள். மக்கள் சக்தியை தன்னோடு இழுத்து கொள்ள தெரிந்த தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் அவர்களுக்கு சிலர் எதிர்ப்பு அரசியலை தெரிவித்தால் பரவாயில்லை, ஆனால் எதிரி அரசியலை தெரிவிக்கின்றார்கள், கற்றுக் கொடுக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் வருகின்ற 2026 தேர்தலில் தன் வெற்றியின் மூலம் அவர்களுக்கு பதில் சொல்ல காத்திருக்கும் விஜய் அவர்களுக்கு சில அழகான நல்ல விஷயங்களை இங்கே எடுத்துச் சொல்ல கடமைப்படுகின்றோம். வியூகம் அமைப்பதில் வல்லவரே, வெற்றி பெற துடிக்கும் நல்லவரே. சில அரசியல்வாதிகள் தேர்தல் வரும் வரை நாங்கள் உங்கள் கூட்டணியோடு வர தயாராக இருக்கிறோம் என்பது போல் சில மாய பிம்பத்தை உங்களிடையே காண்பித்து கொள்வார்கள். அவற்றை முழுவதும் நம்பிவிடாதீர்கள். காரணம், அவர்களுக்கு பின்னால் இருந்து அவர்களை சிலர் இயக்கி கொண்டிருப்பார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். பழம் கனியட்டும், காலம் கைகூடி வரட்டும் என்ற பழைய பஞ்சாங்கத்தை எல்லாம் உங்களிடம் கூறி உங்களை திசை திருப்பி தேர்தல் வரும் வரை நாம் அனைவரும் கூட்டணிதான் என்று உங்களை நம்ப வைப்பார்கள். ஆனால் அவர்கள் நிச்சயம் உங்களோடு கூட்டணி வைக்க தயாராக இருக்க மாட்டார்கள். காரணம், அவர்களை இயக்குவது வேறு சிலர் என்பதை மறந்துவிடாது. சில உண்மையான அரசியல்வாதிகள் உங்களோடு கூட்டணி வைக்க தயாராக இருப்பதையும் மறந்துவிட வேண்டாம். அவர்களை நீங்கள் உங்கள் வியூகத்தால் அல்லது உங்கள் எண்ணத்தால் சில காலம் தள்ளி வைத்து கொண்டும் இருப்பீர்கள். அவர்களில் யார் நல்லவர்கள் என்பதை மிக அழகாக கண்டறிந்து அவர்களை உங்கள் கூட்டணியில் சேர்த்து கொள்ளவும் தயங்கிவிடாதீர்கள். நீங்கள் தள்ளி வைத்த எல்லோரும் கெட்டவர்களும் அல்ல, நீங்கள் தள்ளி வைக்காத எல்லோரும் நல்லவர்களும் அல்ல. மிக தெளிவான வியூகத்தை கையாண்டு மிகச் சரியான அரசியல்வாதிகளோடு கைகோர்க்க தயாராகுங்கள். ஓர் நல்ல மனிதருக்கு உதாரணம் தருகிறேன். நீங்கள் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்த விடுதலை சிறுத்தைகளின் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் நிச்சயம் உங்களது கூட்டணியில் வரப்போவதில்லை. காரணம், அவர் இருக்கும் கட்சியில் ஐக்கியமாகிவிட்டார். தற்பொழுது நடக்க இருக்கும் தேர்தலுக்கு உங்களோடு கூட்டணிக்கு வர இயலாவிட்டாலும் அடுத்த தேர்தலில் உங்களோடு கைகோர்க்க தயாராவார் என்பதையும் நம் கணிப்பின் மூலம் எடுத்துச் சொல்ல கடமைப்படுகின்றோம். எதிர்ப்பு அரசியலை யாரோடும் உருவாக்கி கொள்ளுங்கள், அது ஆரோக்கியத்தை தரும். ஆனால் எதிரி அரசியலை தரும் எவரோடும் எதிர்ப்பு அரசியலை உருவாக்கி கொள்ளாதீர்கள். மீண்டும் சொல்ல கடமைப்படுகின்றோம். உங்களை சில அரசியல்வாதிகள் இன்று வரை குழப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. எங்களது கணிப்புப்படி உங்களை, உங்கள் மனதை, உங்கள் வியூகத்தை குலைப்பதற்கு சில கட்சிக்காரர்கள், சில கட்சியின் தலைவர்கள் உங்களை நாம் கூட்டணி வைத்து கொள்ளலாம் மிக விரைவில் என்ற கணக்கை வைத்து கொண்டு உங்களது மனநிலையை சில நாட்களுக்கும் சில மாதங்களுக்கும் உங்களோடு இருப்பது போல் அவர்கள் நடிக்கத் தொடங்குகின்றார்கள், நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். அரசியலை வைத்து குழப்பும் உங்களை நீங்கள் குழம்புகிறீர்கள் என்பது போலவே காட்டிக்கொள்ளுங்கள். குழம்புவது தவறல்ல, அப்பொழுதுதான் தெளிவாக முடியும். உங்களை நம்பி காத்து கிடக்கும் லட்சம் மக்களுக்கு சில அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய நல்ல திட்டங்களை வகுக்க தயாராகுங்கள். அவற்றில் ஒரு சிலவற்றை இங்கே கூற தயாராகின்றேன். விளையாட்டுத்துறை என்ற ஒன்று இருக்கின்றது. பள்ளியில் விளையாட்டு துறை என்பதற்கு விளையாட்டு ஆசிரியர்களும் இருக்கின்றார்கள்.
விளையாட்டுத்துறை ஆங்காங்கே ஊக்குவிக்கப்படுகின்றது. இதிலெல்லாம் மாற்றமில்லை. ஆனால் ஆரம்பத்தில் விளையாடுவதற்கு கிராமப்புறங்களில் விளையாட்டு திடல் இல்லை என்பதை உணருங்கள். ஒவ்வொரு ஊருக்கும் ஓர் இலவச விளையாட்டு திடலை உருவாக்கித் தாருங்கள். அது விஜய் விளையாட்டு திடல் என்ற பெயரில் இருக்கட்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆதரவற்றவர்களுக்கு தங்கும் இல்லம், உணவு வசதியோடு ஏற்படுத்தி தாருங்கள். அது விஜய் ஆதரவற்றோர் இல்லம் என்ற பெயரில் இருக்கட்டும். நீங்கள் அறிவித்த அனைவருக்கும் வீடு திட்டத்தில் அனைவருக்குமான கட்டாய கழிவறை ஒன்றை ஏற்படுத்தி தாருங்கள். இந்த கட்டாய கழிவறை எதற்கு என்றால், பல ஊர்களில் கழிவறைகள் கட்டப்படுகிறது, ஆனால் இயங்கப்படவில்லை. இதுதான் உண்மை. அவற்றை சரி செய்ய வேண்டுமானால் ஒவ்வொரு வீட்டிற்கும் கட்டாய கழிவறை என்ற ஒன்றை உருவாக்குங்கள். அப்பொழுது ஊர், நகரம், கிராமம் என்று எல்லா இடமும் சுத்தமாக இருப்பதை காண முடியும். அந்த கட்டாய கழிவறைக்கும் விஜய் கட்டாய கழிவறை என்ற பெயரை கொடுங்கள். அவற்றைப் போலவே ஊருக்கு ஒரு படிப்பகம் ஒன்றை அமைத்து தாருங்கள். ஒவ்வொரு ஊரிலும் படிக்கும் மாணவ மாணவிகள் எவ்வளவோ பேர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உட்கார்ந்து படிப்பதற்கு சரியான இடங்கள் இல்லை. ஆகையால் அதை மனதில் கொண்டு படிப்பகம் ஒன்றை உருவாக்குங்கள். அவற்றுக்கு விஜய் படிப்பகம் என்று பெயரிடுங்கள். மேலும் பல ஊர்களில் தண்ணீர் பிரச்சனை இதுவரை தீர்ந்தபாடில்லை. ஒவ்வொரு ஊருக்கும், அது சிறிய கிராமமானாலும் சரி, பெரிய கிராமங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து ஊர்களுக்கும் மிகப்பெரிய தண்ணீர் தொட்டி ஒன்றை நிறுவித் தாருங்கள். அது அந்தந்த ஊர்களின் தண்ணீர் குறையை போக்கும். அந்த தண்ணீர் தொட்டிக்கும் விஜய் தண்ணீர் தொட்டி என்று பெயரிடுங்கள். ஒவ்வொரு ஊர்களிலும் சிலர் நீர்நிலைகளில் பட்டா போட்டு வைத்திருக்கின்றார்கள். அந்த பட்டாக்களை அகற்றும் வேலையை ஒரு சட்டமாக இயற்றி நீர்நிலைகளை காப்பாற்றுவதற்கு ஒரு வழி செய்யுங்கள். அவற்றுக்கும் விஜய் நீர்நிலை பாதுகாப்பகம் என்று பெயரிடுங்கள். மழை காலங்களில் தெருக்களில் ஓடும் மழை நீர் எங்கும் தேங்காமல் இருக்க நீர் வடிகால் பாதையை அமையுங்கள். அது பல கிராமங்களாக இருந்தாலும் சரி, பல நகரங்களாக இருந்தாலும் சரி, நீர் தேங்காமல் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பாதுகாக்க வழிவகுக்கும். அவற்றுக்கும் நீர் வடிகால் விஜய் பாதுகாப்பு என்று பெயரிடுங்கள். முக்கியமான ஒரு விஷயத்தை கூறுகின்றேன். ஒவ்வொரு ஊர்களிலும் மழை காலங்களில் மின்னல், இடி என்று பல உயிர்கள் இறக்க நேரிடுகிறது. அவற்றை தடுப்பதற்கு இடிதாங்கி என்ற ஒன்றை கிராமப்புறங்களிலும் வைப்பதற்கு ஒரு சட்டத்தை இயற்றுங்கள். அது வயல்வெளிகளாக இருக்கட்டும், கிராமப்புறங்களாக இருக்கட்டும், அனைத்து ஊர்களிலும் சில இடங்களில் மாணவர்கள் நிறுவப்படும் தேர்வு நேரங்களில் சட்டமாக்குங்கள். காலை நேரத்தில் அவற்றுக்கு சிறப்பு பஸ்கள் இடிதாங்கி பாதுகாப்பு என்று உறுதி செய்யுங்கள். தேர்வு நேரங்களில் மாணவர்கள் சரியான நேரத்திற்கு பள்ளிக்கு செல்ல அது பெரும் உதவியாக இருக்கும். விஜய் சிறப்பு பேருந்து என்று பெயரிடுங்கள். மேலும் பள்ளிக்கு வரும் மாணவ மாணவிகள் விபத்தில் சிக்கும் பொழுது அவர்களுக்கு மாணவ விபத்து காப்பீடு என்ற ஒன்றை பள்ளியில் துவங்குங்கள். அது மாணவர்களுக்கு பெரும் பாதுகாப்பாக இருக்கும். அவற்றுக்கும் மாணவர்கள் விஜய் பாதுகாப்பு காப்பீடு என பெயரிடுங்கள். அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சமமான கல்வி முறையை வழங்கிடுங்கள். அது மட்டுமல்லாமல் பள்ளி கல்லூரிகளுக்கு வரும் மாணவர்கள் எந்தவித மத அடையாளத்தோடும் வராமல் இருப்பதற்கு ஒரு அழகிய சட்டத்தை உருவாக்குங்கள். மாணவர்கள் பள்ளிக்கு கல்வி பயில மட்டுமே வருகிறார்கள் என்பதை ஊர்ஜிதம் செய்யுங்கள். அவற்றிற்கும் விஜய் மாணவ மாணவிகள் கல்வி சேர்ப்பு பாதுகாப்பு என்று பெயரிடுங்கள். பள்ளிகளில் ஆசிரியர்களின் நிலை கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆசிரியர்களுக்கு ஓர் உயர்ந்த பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்கி வருடத்திற்கு ஒரு முறை சுத்தமாக இருக்கும் கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும்
பரிசு தொகை வழங்குவதையும் ஒரு சட்டமாக ஏற்றுங்கள். வருகின்ற தேர்தல் உங்களுக்கு வெற்றி முகமே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். மறந்துவிடாதீர்கள், அரசியல்வாதிகள் சிலர் உங்களை குழப்பத்திற்கு ஆளாக்குகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சரியான வியூகங்களை வகுத்து வெற்றி உங்களதே என்பதை நிரூபித்து காட்டுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.